ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்கே இருக்க இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ் நாம் இன்னைய மார்க்கெட்டுக்கு நேற்றுக்கே கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் வேலை செஞ்சுருக்கா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 22,878, முதல் நாளோட ஹையை விட அதிகமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 700-800 பாயிண்ட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகும். அதாவது இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்க இடத்துல தான் காலையில் ஓப்பனிங்கே இருக்கும் அப்படின்ற அளவுக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்தளவு ஓப்பன் ஆகலை. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 360 பாயிண்ட் நேற்று க்ளோஸ்லேருந்து பாசிட்டிவில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பன் ப்ரைஸை சஸ்டெயின் பண்ண முடியல. ஓப்பனுக்கும் ஹைக்கும் ஒரு 20-25 பாயிண்ட் ரேஞ்சில் ஒரு ஹையை செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்கே வரையும் வந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த ஆர்ஒன் 22,655 அந்த ஜோனில் வந்து தான் ஒரு கரெக்ஷன் அப்படின்றத எடுத்திருக்கு. நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 22,700 மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கிறதே தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். கூடவே அந்த ஸ்ட்ரைக்கில் கால் போட்டு என்ன மாதிரி ட்ரேட் ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு பொறுமையாக இருந்து எந்த ட்ரெண்டு என்னவோ அந்த ட்ரெண்டு கூட நம்மளால் ஒரு என்ட்ரி எடுக்க முடிஞ்சது அப்படின்னா தான் மார்க்கெட் நமக்கு புரியுது அப்படின்றதே அர்த்தம். இதெல்லாம் தெளிவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ட்ரெண்டை விட்டு ஆப்போசிட் சைடில் நம்மளால் என்ட்ரி எடுக்கணும், ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற அந்த நினப்பு வராது. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கோட்டே இருக்குது சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்டில் மட்டும் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன நடந்தாலும் அது உங்களை எல்லா டைமும் கைவிடாது. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் அதுலேயும் அடி விழுக தான் செய்யும். அதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன நடந்தால் ட்ரெண்ட் ரிவர்சல், என்ன நடந்தால் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டு கூட மட்டுமே உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். கூடவே என்ன நடந்தால் நாம் இன்றைக்கி வெயிட் பண்ணணும், என்ன நடந்தால் உடனே என்ட்ரி எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் கற்றுக்க முடியும். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற பட்சத்தில் மார்க்கெட் இன்றைக்கி இந்த சிந்தட்டிக் ஃப்யூச்சர் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சிந்தட்டிக் ஃப்யூச்சர்னால் சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் எந்த ஸ்ட்ரைக்கில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் என்ன, அந்த டிஃப்ரெண்ட்டில் கால் புட்டில் யார் அதிகமாக இருக்கா யார் கம்மியாக இருக்கா, இதை கூட்டி கழித்து வர்றது தான் சிந்தட்டிக் ஃப்யூச்சர். இந்த கணக்கை நீங்கள் போட்டுட்டு ஸ்பாட் இப்போ எங்கே முடிஞ்சிருக்கு, சிந்தட்டிக் ஃப்யூச்சர் எங்கே முடிஞ்சிருக்கு, இந்த ஸ்பாட் முடிஞ்சிருக்க இடம் நம்மளுக்கு எத்தனை மணிக்கு கிடச்சிருக்கு, ஆனால் அந்த சிந்தட்டிக் ஃப்யூச்சர் எத்தனை மணிக்கு நம்மளுக்கு எங்கே முடிய போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் தான் ஸ்பாட் எங்கே முடிய போகுது அப்படின்றத தீர்மானம் பண்ணும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஸ்பாட் அப்படின்றது 50 கம்பெனியோட ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த ஸ்பாட்டை நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. நம்மளால் எப்படி ட்ரேட் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டியூஷனல் லெவல் ட்ரேடர்ஸாலையும் அந்த இடத்துல அவங்களாலையும் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் எங்கே பைசல் பண்ண முடியுமோ அதில் என்ன நடக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முற்படுங்க. இன்றைக்கி ஓப்பன் ஹை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செட் பண்ணிவிட்டு ஒரு லோவை செட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஓப்பனை பிரேக் பண்ணி டே ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு மூமெண்ட் அப்படின்றது கிடைக்கிது. அப்போ இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் ஆகக்கூடிய இடங்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் ட்ராப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் என்ன நடக்குது, ப்ரீமியத்தில் என்ன நடக்குது, என்ன நடந்தால் ஒரு ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாக முடியும், என்ன நடந்தால் ஒரு ஸ்ட்ரைக் ஐடிஎம்மாக மாறும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப பேசியாச்சு. நம்ம இப்போது அடுத்து நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,336, 23,118, 22,682, 22,463 இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 22,750 ஸ்பாட் இந்த ஏரியாவுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டும் 22,750 இந்த ஸ்ட்ரைக்கில் கிடச்சிது அப்படின்னா திரும்ப ரிவர்சல் ஆகி டவுன் சைட் போகக்கூடிய மூமெண்ட் அப்படின்றது க்ரியேட் ஆகும். இதுவே தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா 23,000 இதுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும்.
இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ட்ரெண்டு திரும்ப தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். அப்போ இதுக்கு நடுவில் இருக்கும்போது மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் 250 பாயிண்ட் இடைவேளையில் ஒரு சைட்வேஸ் அப்படின்றது நிஃப்டிக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டு தான். இந்த இடத்துல பையருக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும். இப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 323 பாயிண்ட் இருக்குது. இந்த ப்ரைஸ் அப்படின்றது ரொம்பவே பெரிய ப்ரைஸ் தான். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாரத்தோட தொடக்கத்தில் 150 170 இந்த ரேஞ்சில் தான் ப்ரீமியம் இருக்கணும். ஆனால் இப்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால தான் நம்மளுக்கு மொமெண்டம் அதிகமாக வருது. நிஃப்டியோட ஒரு நாளோட ஆவரேஜ் மூமெண்ட் ஒரு 150 பாயிண்ட் அப்படின்னா ஹைட்டு லோ 150 பாயிண்ட்னா இப்போது அதை விட அதிகமாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க மறைமுகமான உண்மை இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது தான். எக்ஸ்பைரி முடியும் போது இந்த ஆவரேஜ் ப்ரைஸை 25 பாயிண்ட்டுக்கும் குறைவாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் அங்கே அந்த அல்காரிதம் அந்த மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ எந்த ஸ்ட்ரைக்கெலாம் டைம் வேல்யூ இருக்குது, அந்த டைம் வேல்யூவை எப்படி ஜீரோ பண்ணுறாங்க. ஒரு ஸ்ட்ரைக் டைம் வேல்யூ அப்படின்றது எல்லா ஸ்ட்ரைக்லேயும் இருக்க போகுது எக்ஸ்பைரி முடிகிறதுக்கு முன்னாடி வரையும். எக்ஸ்பைரி முடியும் போது இருக்கிற டைம் வேல்யூ மொத்தமாக ஜீரோ ஆகிட போகுது. ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் இருக்க டைம் வேல்யூ எல்லாம் ஜீரோவாக நிட போகுது. ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் இருக்க டைம் வேல்யூலாம் ஜீரோ ஆகி அந்தந்த ஸ்ட்ரைக்குங்களுக்கு இன்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் கிடைக்க போகுது. இதுதான் இந்த அல்காரிதம். இதில் என்ன அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஐடிஎம்மாக இருக்கும், எந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாக இருக்கும் இப்படின்றது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிகிற வகையில் இங்கே வெளிப்படையாக இல்லை. யாரும் அந்த மாதிரியும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நடந்தால் ஒரு ஸ்ட்ரைக் ஐடிஎம்மாக நிற்க முடியும், என்ன நடந்தால் ஒரு ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாக மாறிடும் அப்படின்றது. ஆப்போனண்ட்டோட லோவுக்கு கீழே ஒருத்தன் ட்ரேட் ஆகிறான் அப்படின்னா அவனால் ஓடிஎம்மாக மட்டும்தான் நிற்க முடியும். அப்போ என்ன நடந்தால் அவன் ஐடிஎம்மாக நிற்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் ஆவரேஜ் ப்ரைஸ் இந்தளவு அதிகமாக இருக்கும்போது அதிகப்படியான ட்ரேட் நீங்கள் எடுக்க அதிகப்படியான ரிஸ்க் அப்படின்றது தான் உங்களுக்கு கிடைக்கும். ரிவார்டு நீங்கள் கரெக்டான சைடில் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவார்டு கிடச்சிடும். ரிவார்டும் பல மடங்கில் கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர், ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எப்போவுமே அவங்களோட கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கணும். அந்த கேபிட்டல் இந்த மாதிரியான சூழலில் இழக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடந்துடும். ஸோ புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ட்ரேட் பண்ணாதீங்க. இல்லை கம்மியான பணம் வச்சுருக்கிறவங்க என்கிட்ட இருக்க பணத்துக்கு நான் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை போய் பை பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, ஆரம்பத்தில் மேபி க்ளோசிங் ஸ்பாட்டோட க்ளோஸை தப்பாக சொல்லியிருந்துருக்கலாம். 22,912 இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாம் சொல்லியிருக்க 2 ஸ்ட்ரைக்குக்கும் நடுவில் தான் க்ளோசிங் இருக்குது. ஸோ ஓப்பன் அப்படின்றது முக்கியம். ஓப்பனுக்கு அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா, ஓப்பனுக்கு பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்ற விஷயமும் முக்கியமாக பார்க்கப்படுது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.